2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20, 21, 22. ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனத்துக்குரியவைகள், சில கனவீனத்துக்குரியவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட வேண்டிய காரியத்தை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிறது. வசனம் வாலிபனை சுத்திகரிக்கிறது. எனக்கு அருமையானவர்கள், ஆவியினுடைய அபிஷேகம் அவனை மாற்றுகிறது, சுத்திகரிக்கிறது. அதை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். முதலாவது பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம், எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக இருக்கிற கனத்துக்குரிய பாத்திரம். முதலாவது பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், உபயோகமான பாத்திரம், ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் மாத்திரமல்ல, கனத்துக்குரிய பாத்திரம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் முக்கிய ஆதாரம் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். மாம்ச இச்சைகளுக்கு வாலிப இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். இந்த உலகம் இப்படிப்பட்டதான ஒரு மோசமான இதில் சிக்கி கொண்டிருக்கிறது. பவுலப்போஸ்தலன் ரெண்டுக்கு தான் விலகி ஓட வேண்டும் என்று சொல்கிறார். ஒன்று விக்கிரகாராதனைக்கு விலகி ஓட வேண்டும், இன்னொரு பாலி இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். இந்த பாலி இச்சை என்ன செய்யும்? மனிதர்களை தடுமாற வைத்து, அவர்களை செயலிழக்க வைத்து, அவர்களுடைய எதிர்காலத்தை கெடுத்து போடும். ஆகினாலே இயேசு கிறிஸ்துவை போல நாம் ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பரிசுத்தமாக ஜீவித்தார், அதே போல ஜீவிக்க வேண்டும். நாம் விட்டு விலக வேண்டும், நாம் ஓட வேண்டும். நாம் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடி இவைகளை விட வேண்டும். எவைகளை விட வேண்டும்? எல்லா விதமான பாவங்களையும் தள்ளிவிட்டு, பாரங்களையும் விட்டு, பாவங்களை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். தள்ளிவிட வேண்டும், விட வேண்டியவைகளை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்படும் போது பரிசுத்தமாக்கப்பட்டதும் உபயோகமானதும் ஆயத்தமாக்கப்பட்டதும் கனத்துக்குரிய பாத்திரமாய் அந்த பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமைக்காக தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இந்த வசனத்தை மறந்து விட வேண்டாம். 2 தீமோத்தேயு 20, 21, 22. இதில் 2 தீமோத்தேயுல ஒரு 2 வருகிறது, 2ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 வருகிறது, 20வது வசனத்தில் ஒரு 2 வருகிறது, 21 ஒரு 2 வருகிறது, 22 2 வருகிறது. ஆகினாலே இவைகளெல்லாம் டபுளாக 2 வருவதினால் நீங்கள் இந்த ரெண்டு என்று சொல்லும்போது அது ஒரு வெற்றியை குறிக்கிறது. வெற்றி உள்ள ஜீவியத்தின் ரகசியம் இந்த வசனத்தில் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20, 21, 22.